விஜய் அவர்கள் எவ்வளோ வந்து ஈக்குவலாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ கோட் படத்தை வெளிவந்த இதே நேரத்தில் 23ஆம் தேதி மாநாடு. இந்த மாநாடு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. கோட் படம் எதிர்பார்த்ததை போல மாநாடும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டுக்கு பிறகு அவருடைய கட்சியும் எதிர்பார்க்கப்படுகிறது. பல பேர் வந்து அரசியலில் அடையாளம் இல்லை, கண்டுபிடிக்கப்பட முடியல. ஆனால் விஜய் அரசியலில் சோபிப்பார்னு சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் இந்த கோட் படம் எதிர்மறையான விமர்சனத்தை ஏற்படுத்தி ஆவரேஜ் படம் தான், மிகப்பெரிய கொண்டாடுகிற படம் இல்லை. மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து 1% கூட இல்லைங்க. He is a goat of sats. விஜய் முதலமைச்சர் நாற்காலி தான் அவருக்கு. அவர் காரு அதில் சிஎம் 2026ன்னு படம் காரெல்லாம் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த விஜய் தன்னுடைய காதலியை பீர் பாட்டில் உடைச்சு கழுத்தாக இருக்கிறாருன்னு ஒரு சீனும் வருது. இந்த கோட்டு படத்தை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் கிடைக்கவே இல்லையே தொடர்ந்து. இல்லை, அப்பா அம்மாங்க 2 கேரக்டரில் ஒரு கேரக்டர் காதலியை கொலை செய்கிறாருங்கிறத நீங்கள் ஒரு முதலமைச்சராக பார்க்குறவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இது எப்படி அனுமதிச்சார் என்பது ப்ரொடியூசருக்கும் விஜய்க்கு தான் தெரிஞ்ச ரகசியம். அந்த அம்மா கூட சொன்னாங்க, நாங்கள் விஜய் நம்பி எவ்வளோ பணம் வேணால் போடுவோம், எங்களுக்கு ரெட்டிப்பாக வந்துடுது. இருந்தாலும் அரசியலுக்கு சாத்தியமா? மக்கள் ஓட்டு போட்டு மக்களை தலைமை தாங்கக்கூடிய தகுதி இருக்கா? நீங்கள் தானே சார் சொன்னீங்க யார் ஓட்டு போட்டாலும் சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு. மக்கள் வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு விஜய் பக்குவமானவராங்கிற விமர்சனம் தான் நம்ம பண்ண முடியும். வாக்காளர்கள் நம்புகிற அளவுக்கு நம்பிக்கையான விஜய், இதைத்தான் நம்மளுடைய அளவு. இந்த படத்தினுடைய விளம்பரம் தான் விஜயுடைய கட்சி ஆரம்பிக்கிற முன்னேற்பாடு. விஜய்னு பல கோடி ரூபாய் விளம்பரம் விஜய் கிடைச்சிருக்கு. அதான் இப்போ கோட்டு ஓடுது. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு இன்னொரு விமர்சனம் இருக்கு சார். இங்க திராவிட இயக்கத்துக்கு மாற்றாகத்தான் விஜய். அதே மாதிரி சக நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொலீக்ஸ் அப்படின்னா அதுக்கானவும் நீ குரல் கொடுக்கணும். ஆனா நீங்க வந்து இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எந்த ஒரு குரலுமே கொடுக்கவே இல்லையே. அரசியலுக்கு வராத வரை நீங்க விஜய், ஆனால் அரசியல் வந்த பிறகு மக்கள் விஜய். ஹேமா கமிட்டி அறிக்கைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கும் எதிராக குரல் பதிவாகவே இல்லை. விஜய் மீதுக்கு எதிர் விமர்சனத்தை தான் உண்டாக்குது. யாருமே சொல்லுங்க, விஜய் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன்னா யாருமே கட்சி தலைவர் கிடையாது, விஜய் கட்சி தலைவர். மாநாட்டுக்கு முன்பு மாநாட்டுக்கு பின்பு இதுதான் விஜய். 45,000 பேர் கூடுவாங்கன்னு காவல்துறைக்கு 21 கேள்விக்கு பதில் கொடுத்துருக்காரு. இந்த உண்மையாகவே 50,000 பேர் கூடுனா 50 மாவட்டத்திலிருந்து 50,000 பேர் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இந்த 50,000 பேர் ரஜினியுடைய ஃபாலோவர்ஸ். ரஜினியை அரசியலுக்கு வரலையும் அடுத்து அப்படியே விஜய்ட்டு வந்துட்டாங்க. பிபிடி சினிமா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அம்ரிதா. இன்னைக்கு நம்மளோட தமிழா பாண்டியன் சார் தான் இருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ நம்ம வந்து கோட் படம் பற்றி பேசணும் சார். ஏன்னா நீங்கள் கோட் படம் எவ்வளோ ரிவ்யூஸ் வந்திருக்கு, நிறைய அதுக்கு வந்து இப்போது பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் சார் நிறைய வந்திருக்கு. எல்லாருக்குமே வந்து விஜய் அவர்கள் எவ்வளோ வந்து ஈக்குவலாக நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன சார் ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா இப்போ ரொம்ப வெயிட் பண்ணாங்க எல்லாருமே இந்த கோட் படத்துக்கு. இப்போ கோட் படத்தை வெளிவந்த இதே நேரத்தில் 23ஆம் தேதி மாநாடு. இந்த மாநாடு பெரிய அளவில் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் கோட் படம் எதிர்பார்த்ததை போல மாநாடும் எதிர்பார்க்கப்படுகிறது. மாநாட்டுக்கு பிறகு அவருடைய கட்சியும் எதிர்பார்க்கப்படுகிறது. நீங்கள் முன்னாள் மத்திய அமைச்சர், ஒரு பெரிய தமிழ் தேசிய போராளி, இன்னும் சொல்லப்போனால் இன்று வரை நீங்கள் தமிழ் தேசிய அரசியலில், தமிழர் நலனில், தமிழருக்கான உரிமைகளை ஒரு அளவும் விட்டு கொடுக்காத, சமரசம் செய்து கொள்ளாத செஞ்சி ராமச்சந்திரன் இவர். அந்த பகுதியில் அவர் செல்ல புள்ள, எல்லா வீட்டுக்கும் அவரை தெரியும். அவர் தான் விஜய் கட்சியினுடைய அவை தலைவர் அப்படிங்கிற செய்தி ஓடுது. இந்த செய்தி உண்மையாக இருந்தாலும் சரி, உண்மையாக இல்லாவிட்டாலும் சரி,
இந்த செஞ்சியாரை அவைத்தலைவராக அமைப்பது என்பது மிக ஆரோக்கியமான விஷயம். நீங்கள் ராமதாஸ் கட்சி ஆரம்பித்தோடனையும் பண்டுட்டி ராமச்சந்திரன், செஞ்சி ராமச்சந்திரன், எம்ஜி ராமச்சந்திரன், இதெல்லாமே ஒரு மிகப்பெரிய மிராக்கல். இந்திரா காந்தி வந்து பண்டுட்டியார் எங்கே அனுப்புவது? ஐநாவுக்கு அனுப்புது, இலங்கை தமிழர் பிரச்சனையை பேசுவதற்கு. இப்படியெல்லாம் பல வரலாறுகள் இருக்குது. இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் முதலமைச்சர் நாற்காலி தான் அவருக்கு. அவர் காரு, அதில் சிஎம் 2026ன்னு படம் காரெல்லாம் விட்டுருக்காங்க. ஆனால் இந்த விஜய் தன்னுடைய காதலியை பீர்பாட்டில் உடைச்சி கழுத்தாக இருக்கிறாருன்னு ஒரு சீனும் வருது. இரண்டுக்குமே மிகப்பெரிய வேறுபாடு. எம்ஜிஆர் தான் முதலமைச்சர், ஆனால் அவர் ஒரு பீடி சிகரெட் புகைப்பு குடிக்கிறத பார்க்கவே முடியாது. மது குடிக்கிறவனா பார்க்கவே முடியாது. மது குடித்தா அவர் அங்கே சண்டை பிடிப்பார். வயதான மூதாட்டி போயிட்டு இருக்கும்போது ஒரு சமூக விரோதி அது கழுத்தில் இருக்கிற நகையை நீங்கள் அபகரிக்க பார்ப்பான். ஒரு காட்டு வனாந்தரமாக காமிப்பாங்க, அதில் யாருமே இருக்க மாட்டான். அந்த சமூக விரோதி அந்த பாட்டியினுடைய நகையை கை வச்சா வானத்திலிருந்து குதிப்பார் எம்ஜிஆர். அவனை பிடிச்சி அடித்து துவாம்சம் பண்ணிட்டு தான் போவார். நீங்கள் சின்ன பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்தா அங்கேயும் குதிப்பார். இதுதான் எம்ஜிஆர். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் விஜய் திரைப்படம் வேறு, அரசியல் வேற மாறிப்போச்சு. வெங்கட் பிரபு எடுக்கிறாரு, நீங்கள் கல்பாத்தி அகோரம் அந்த படத்தை எடுக்கிறாங்க. அந்த அம்மா கூட சொன்னாங்க, நாங்கள் விஜய் நம்பி எவ்வளோ பணம் வேணால் போடுவோம், எங்களுக்கு ரெட்டிப்பாக வந்துடுதுன்னு. கல்பாத்தி அகோரத்தினுடைய தயாரிப்பாளர் இருந்தாலும் அரசியலுக்கு சாத்தியமா? மக்கள் ஓட்டு போட்டு மக்களை தலைமை தாங்கக்கூடிய தகுதி இருக்கா? இதுதான் இப்போ ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. சார், இப்போது இந்த மாதிரியான படங்கள் வந்து தொடர்ந்து மக்கள் மனசில் வந்து நிலைச்சி நிற்கிற மாதிரி இருக்குது இல்லை சார்? இப்போ வந்து விஜய் அவர்கள் தொடர்ந்து பேசப்பட்டுக்கிட்டே இருக்கார். இப்போ அடுத்து மாநாடு, அது எந்த அளவுக்கு நமக்கு வந்து அந்த கொள்கையெல்லாம் வெளில வந்ததுக்கப்புறம் தான் அப்போ இன்னுமே வந்து அவர் பரபரப்பாக பேசப்படும் போது எந்த அளவுக்கு மக்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்றதை பொறுத்து தானே சார். நீங்கள் தானே சார் சொன்னீங்க யார் ஓட்டு போட்டாலும் சிஎம் ஆயிடலாம் அப்படின்னு. ஸோ மக்கள் என்ன தீர்மானிக்கிறாங்கன்றதை நம்ம பொறுத்து தானே சார் பார்க்கணும். இல்லை, அதான் எம்ஜிஆர் சொல்ல மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு. மக்கள் வாக்களிக்கக்கூடிய அளவுக்கு விஜய் பக்குவமானவராங்கிற விமர்சனம் தான் நம்ம பண்ண முடியும். மக்களை ஓட்டு போடு போடாது நம்ம சொல்ல முடியாது, அது அவர்களுடைய விருப்பம். ஆனால் வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள் நம்புகிற அளவுக்கு நம்பிக்கையான அளவு விஜய், இதைத்தான் நம்மளுடைய அளவீடு. இந்த படத்தினுடைய விளம்பரம் தான் விஜயுடைய கட்சி ஆரம்பிக்கிற முன்னேற்பாடு. இதில் விஜய்னு பல கோடி ரூபாய் விளம்பரம் விஜய் கிடைச்சிருக்கு. அதான் இப்போ கோட்டு ஓடுது. அந்த பேருக்காகவே ஓடுது இல்லை சார், விஜய் அவரோட அந்த பேருக்காகவே ஓடுது இல்லை. ஏன்னா இப்போ விஜய் அஜித் அவர்கள்லாம் வந்து ஒரு பிராண்டை வந்து செட் பண்ணிட்டாங்க. அவங்க பேருக்காகவே வந்து இந்த படங்கள் ஓடும் அப்படின்றது வந்து ஒரு இது இருக்கும்போது அந்த மாதிரி தானே சார் இப்போ இந்த கோட்டு படமும். இல்லை, கோட்டு படத்தை பொறுத்த வரைக்கும் டிக்கெட் கிடைக்கவே இல்லையே தொடர்ந்து. அப்பா அம்மாங்க 2 கேரக்டரு, படம் கதை வேணாம் சார், எவ்வளோ பேர் பார்க்கலையோ. அப்போ இல்லை, அப்பா அம்மாங்க 2 கேரக்டரில் ஒரு கேரக்டரு காதலியை கொலை செய்கிறாருங்கிறத நீங்கள் முதலமைச்சராக பார்க்குறவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. சகோதரிகளாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், தாய் தந்தையாக இருக்கட்டும், ஒரு கொலை செய்யக்கூடிய சினிமாவில் நடிக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் மக்கள் முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கவே மாட்டோம். இது எப்படி அனுமதித்தார் என்பது ப்ரொடியூசருக்கும் விஜய்க்கு தான் தெரிஞ்ச ரகசியம். பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்துட்டாங்க. சிவாஜி வந்தார், ரஜினி வரல, கமல் வந்தார், கருணாசு, கார்த்தி, டி ராஜேந்தர், பாக்யராஜ், பல பேர் வந்து அரசியலில் அடையாளம் இல்லை, கண்டுபிடிக்கப்பட முடியல. ஆனால் விஜய் அரசியலில் சோபிப்பார்னு சொல்லப்படுகிற இந்த நேரத்தில் இந்த கோட்டு படம் எதிர்மறையான விமர்சனத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆவரேஜ் படம் தான், மிகப்பெரிய கொண்டாடுகிற படம் இல்லை. தெரியை போல இப்போ எல்லாமே ஆவரேஜ் படம் தான். போட்ட படம் கிடச்சிருச்சு யாருக்கு? ப்ரொடியூசருக்கு.
அதுதான் வெற்றியை தவிர மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து 1% கூட இல்லைங்க. அதுதான் அவர் மேலே உள்ள விமர்சனம். ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே அதுதான். இந்த படத்தை தாண்டி இப்போ விஜய் அவர்கள் இந்த பாலியல் சீண்டல் இங்கே நடக்குதுல அதை பற்றி எந்த ஒரு குரல் கொடுக்கவே இல்லையே அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கே சார். இன்னொன்று விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்துக்கள் சொல்லவே இல்லையே அப்படின்னு இன்னொரு விமர்சனம் இருக்குது சார் இங்கே. அப்போ இவர் வந்து என்ன திராவிட கட்சியை பின்பற்றாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் இங்கே பார்க்கப்படுதே சார். அது எந்த அளவுக்கு உண்மை? திராவிட இயக்கத்துக்கு மாற்றாகத்தான் விஜய். அப்போ திராவிட இயக்கத்தை பின்தொடர்றாருன்னா இவருடைய நிலைப்பாடு என்ன சார்? ஏன்னா இவர் வந்து நீட்டுக்கு எதிராகவும் குரல் கொடுத்துருக்காரு. இப்போ வந்து இப்போ எந்த ஒரு பண்டிகைகளுக்கும் வந்து ஒரு விஷயம் சொல்லணும், அப்போ இந்த பண்டிகைக்கு விஷ் சொல்லலையே அப்படின்னு இப்போ மக்கள் மத்தியில் அது ஒரு விமர்சனமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி சக நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கொலீக்ஸ் அப்படின்னா அதுக்கானவும் நீ குரல் கொடுக்கணும், ஆனால் நீங்கள் வந்து இந்த பாலியல் வன்கொடுமைக்கு எந்த ஒரு குரலுமே கொடுக்கவே இல்லையே அப்படின்னு இப்போ அதுவும் வந்து விமர்சனமாக பார்க்கப்படுது இல்லை சார்? அரசியலுக்கு வராத வரை நீங்கள் விஜய், ஆனால் அரசியல் வந்த பிறகு மக்கள் விஜய். எம்ஜிஆர் மக்கள் தலைவர், மக்கள் திலகம், கருணாநிதி இப்படி தான். அப்போது விஜயை பொறுத்தவரை நீங்கள் ஹேமா கமிட்டி அறிக்கைக்கும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்துக்கும் எதிராக குரல் பதிவாகவே இல்லை. இது விஜய் மீதுக்கு எதிர் விமர்சனத்தை தான் உண்டாக்குது. யாருமே சொல்லுங்க விஜய் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன்னா யாருமே கட்சி தலைவர் கிடையாது, விஜய் கட்சி தலைவர். விஜய் அவர் கட்சி தலைவராக இருக்கும்போது அவருக்கு என்ன எதிர்பார்ப்பு? அப்போ இவர் சொன்னால் ஒரு விஷயம் மக்களுக்கு போய் சேரும், அரசுக்கு போய் சேரும், அதிகாரிகளுக்கு சேரும், காவல்துறைக்கு சேரும், டிஜிபி வரைக்கும் சேரும், முதலமைச்சர் வரைக்கும் போய் சேரும். ஆனால் எதை சொல்லுகிறார் என்பதை பொறுத்தான் இவருடைய இமேஜ் வளரும் தேயும். விஜயை பொறுத்த வரைக்கும் 23 மாநாட்டுக்கு முன்பு, மாநாட்டுக்கு பின்பு, இதுதான் விஜய். இவரை இந்த மாநாட்டில் 45,000 பேர் கூடுவாங்கன்னு காவல்துறைக்கு 21 கேள்விக்கு பதில் கொடுத்துருக்காரு. ஆமாம். இந்த உண்மையாகவே 50,000 பேர் கூடுனா 50 மாவட்டத்திலேருந்து 50,000 பேர் வந்திருக்காங்கன்னு அர்த்தம். இந்த 50,000 பேர் ரஜினியுடைய ஃபாலோயர்ஸ். ரஜினி அரசியலுக்கு வரலைன்னொன்னையும் அடுத்து அப்படியே விஜய்ட்டு வந்துட்டாங்க. ரஜினி கட்சி ஆரம்பிப்பார், அரசியலுக்கு போகலாம், அமைச்சராகலாம், இப்படி நினைத்து கொண்டிருந்தவர்கள் ஒரு பெரிய வெற்றிடம். அது விஜயகாந்த் போனாங்க. இப்போ விஜய் அவர் ஒரு 10 வருஷம் கேப் கழிச்சு திருப்பியும் வந்து ஒரு நடிகர் வந்து இந்த மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே மக்களுக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்குன்றது தான் சார் இப்போ இங்கே பார்க்கப்படுது. விஜயை பொறுத்த வரைக்கும் போய் சேர வேண்டிய தூரம் ரொம்ப தூரம் இருக்குது. எம்ஜிஆரை ஃபாலோ பண்ணணும், நீங்கள் பெரியாரை ஃபாலோ பண்ணணும், காமராஜை ஃபாலோ பண்ணணும். இவர்களெல்லாம் தான் சமூக வழிகாட்டிகள். இப்போ இவருக்கு நீங்கள் அவைத்தலைவராக செஞ்சு ராமச்சந்திரனை விரும்பி வேண்டி கூப்பிடுறாங்க. அவர் தனக்கான அதிகாரம் என்ன, தனக்கு அரசியல் தலையீடு இருக்கக்கூடிய நினைக்கிறார். காமராஜை தெரிந்தவர், கக்கனை தெரிந்தவர், பெரியாரை தெரிந்தவர், தமிழ் தேசியத்தை தெரிந்தவர் செஞ்சியார். இருந்தாலும் அவர் அந்த கட்சிக்கு அவை தலைவராகலாம், ஆகாமி போகலாம். ஆனால் அந்த கட்சி போக வேண்டிய இடம் அதுதான். இவர்கள் சொல்லுகிற அந்த தமிழ் தேசிய அரசியல் எடுத்துக்கொண்டு போக வேண்டிய இடம் இன்னும் காலியாகவே இருக்கிறது. அதை எடுத்துக்கொண்டு போவார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ விஜய் அவர்கள் கட்சியிலேருந்து இப்போ நீங்கள் வந்து அதிமுகலேருந்து இவர் போகிறார் அப்படின்னா அப்போது நிறைய இந்த கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு அதிருப்தி இருக்கலாம்ல அவங்க மேலிடத்து மேலே. அப்போ அந்த மாதிரி மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? பல கருப்பியாக போகிறதா சொல்கிறாங்க, பல பேர் போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் மாநாடு முடிந்த பிறகு தான் விஜயனுடைய வலிமை தெரியும். நீங்கள் இப்போது 21 கேள்விக்கு பதில் கொடுத்துருக்காங்க. 30,000 ஆண்கள், 5,000 பெண்கள், 45,000 பேர். 45,000 பேரில் 40,000 பேர் கூடுனா விஜய் அரசியல் தலைவராக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவார். ஏன்னா எல்லா அரசியல் கட்சியும் 40,000 பேர் தான் கூட்டுவாங்க. இவரும் 40,000 பேரை கூட்டிட்டால் அது ஒரு வெற்றி மாநாடு தான். இந்த வெற்றி மாநாடு முதலமைச்சர் நாற்காலியை நோக்கி நகர்த்துமா என்பதை தேர்தல் தான் முடிவு பண்ணும். மாநாடில் கூடுறவங்க அத்தனை பேருமே ஓட்டு போட்டுருவாங்களா சார்? இல்லை, அவரை பார்க்கணுன்னு வர்றவங்க, அவருடைய ரசிகர் மன்றம் கூட்டிக் கொண்டு வருகிறவர்கள்,
ஒரு உடன்பாடோடு இருக்கிறவங்க தானே வருவாங்க. கொள்கை அதிமுக வருவானா? வரமாட்டான். திமுக வருவானா? பிஜேபி கம்யூனிஸ்ட் யாரும் வரமாட்டான். இப்போ இருக்கிற இவங்க கூட திமுக மாநாடு நடத்தும் போது கூட அவ்வளோ கூட்டங்கள் வரல. ஆனால் விசிகால அவங்க கூட்டம் நடத்தும் போது அந்த மாநாடுக்கு அவ்வளோ கூட்டம் வந்ததில்லை சார். ஸோ அது வந்து சொல்கிற மாதிரி நம்ம இதெல்லாம் பொறுத்து இருந்து தான் சார் பார்க்கணும். திருமாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கான அடிப்படை தேவை என்னென்னா அந்த சாதி ஒழிப்பு, அதுதான் தமிழ் தேசியம். அப்போ அந்த இளைஞர் பூரா சாதியை ஒழிக்கணும்னு கிளம்பி வர அவருக்கு மோட்டிவ் இருக்குது. விஜய் கட்சியினுடைய மோட்டிவ் என்ன, கொள்கை என்ன, கோட்பாடு என்ன என்பது 23ஆம் தேதி தான் முழுமையாக நமக்கு தெரிய வரும். அதற்கு பின்பு தான் அவரை பற்றி விமர்சனங்கள், எதிர் விமர்சனங்கள், ஆதரவு, எதிர்ப்பு, இப்படி அதற்கு பிறகு தான் அது ஒரு பரபரப்பு காத்திருக்கிறது. சார் இப்போ நம்ம வந்து போன வாரம் வரைக்கும் இந்த பாலியல் தொல்லைகள் பற்றி பேசியிருந்தோம்ல சார். இப்போ ராதிகா அவர்கள் பேசுனது ஏன் இவ்வளோ வைரலாக போகுது? ஏன் இவ்வளோ வந்து ஒரு நடிகை அவங்க இவ்வளோ தைரியமாக பேசுனது இங்கே வந்து ஒரு பெரிய தப்பா அப்படின்னு இவ்வளோ வந்து ஒரு விமர்சனங்கள் பார்க்கப்படுது. இதெல்லாம் நீங்கள் முன்னாடியே சொல்லலை, அப்போவே சொல்லலைன்னு இவ்வளோ விமர்சனங்கள் இங்கே பார்க்கப்படுது இல்லை சார்? இதுக்கான காரணம் என்ன சார்? இல்லை, இங்கே ஹேமா கமிட்டியை போல் இங்கும் 5 வருஷமாக 10 வருஷமாக இந்த பிரச்சனை இருக்குது. இதை ஏன் முன்னெடுக்கலை? பாதிக்கப்பட்டவர்கள் முன்னெடுக்கலை. ராதிகா ஏன் முன்னெடுக்கலை? ராதிகா நீங்கள் சினிமாவில் இன்று வரை நிலைத்து நிற்கக்கூடியவர். சினிமா போயிடுச்சு, சின்னத்திரை வந்துடுச்சு. சின்னத்திரை வந்த பிறகு நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் அந்த அம்மா சின்னத்திரையிலையும் இருக்குது, சினிமா துறையிலையும் இருக்குது. அப்போ இந்த அம்மா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு ஆதரவாக அவர்களுக்கு பின்னாடி நின்று இருக்கணும். இதை செய்யலையேங்கிற கோபம் தான் இந்த மக்களுக்கு. ராதிகா ஒரு மூத்த நடிகை. நீங்கள் அந்த அம்மா இப்போ டேட் ஆஃப் பர்த் 63. இன்னைக்கு ஏறக்குறைய எத்தனை வருஷம் ஆச்சு? 60 years. அப்போ இவ்வளவு அனுபவம் வாய்ந்த ஒரு நடிகை இந்த திரைப்படத்துறையில் அந்த விட்டில் பூச்சி பெண்களுக்கு ஏன் குரல் கொடுக்கல? கேரளாவில் வந்து பல குரல் வந்துருச்சு. இங்கே குரல் கொடுத்துருக்கணுமா இல்லையா? இதுதான் அந்த அம்மா மீது உள்ள புகார். பெரிய ஒரு அதிருப்தி. ஓகே சார். இப்போ எப்படி தெரியுமா சார் இருக்குது, வாரம் வந்து ஏதாவது ஒரு ட்ரெண்டிங்கான ஒரு விஷயம் எங்கே போயிட்டு தான் இருக்குது, ஏதாவது ஒரு ஹாட் டாபிக் போயிட்டு தான் இருக்குது. ஸோ மீண்டும் இவ்வளோ நேரம் நீங்கள் எங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.